நாடாளுமன்றத்தில் மீண்டும் வைகோவோட குரல் எழுப்புன்னு பார்த்தேன். நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அதை முடியாம எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே எழுந்த குரலே அந்த பாராளுமன்றத்தின் சுவர்களிலே பதிந்திருக்கின்றன. உலகம் பூரா உள்ள தமிழர்களின் இதய சுவர்களிலே எழுதப்பட்டிருக்கின்றன. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு 6 ஆண்டு காலம் மாநிலங்களவை பதவி பொறுப்பை கொடுத்தார்கள். அதற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் பெரிய அளவிலே திராவிட இயக்கத்துக்கு வந்திருக்கிற ஆபத்துக்கள் இந்துத்துவ சக்திகளால், சனாதன சக்திகளால் இன்று ஏற்பட்டு வருகிற ஆபத்துக்களை தகர்க்க வேண்டும், தடுக்க வேண்டும், உடைக்க வேண்டும், திராவிட இயக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடுதான் நாங்கள் ஒரு விதமாக அனைவரும் சேர்ந்து முடிவெடுத்து அதற்கு நம்முடைய பலத்தை, நம்முடைய தோழர்களினுடைய பக்கபலத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தருவதுதான் இந்த ஆபத்துக்களை தடுப்பதற்கு நாம் நம்முடைய கடமையை, தந்தை பெரியார் அறிஞர் அண்ணாவளியிலே வந்த நம்முடைய கடமையை செய்தவர்கள் ஆவோம் என்று முடிவெடுத்துத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் உடன்பாடு கண்டோம். அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் எதிர்காலத்திலும் ஏற்படாது. ஒன்னும் சொல்ல விரும்பல. அவர்கள் ஆட்சி ஒரு அலங்கோலமான ஒரு நிர்வாகம், ஏராளமான தவறுகள். அப்பொழுது பலவிதத்திலும் மக்கள் பாதிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டு மக்களையோ, தமிழக மீனவர்களையோ, தமிழக விவசாயிகளையோ பாதுகாப்பதற்கு அதிமுக அரசு எதுவும் செய்யவில்லை. எடப்பாடி அவர்கள் இப்பொழுது எதிர்வரிசையில் இருப்பதனால் அவர் தனக்கு தோன்றியதையெல்லாம், கற்பனையாக தோன்றியதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். அதை நாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்று திராவிட இயக்கம் கருதுகிறது. பார்க்கலாம், 48 மணி நேரம் போட்டோம். தமிழ்நாட்டுல அதிமுக ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, பாமக ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஆடிட்டருடைய தலையீடு அதிகமா இருக்கு. இல்ல ஆடிட்டர் அவைத்தலைவரா இருக்காரு. ஒரு கட்சிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை, அவர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் வருவதும், அதற்கு பிறகு அவர்கள் சமாதானம் ஆவதும் அவர்கள் கட்சியினுடைய பிரச்சனை. அந்த உட்கட்சி பிரச்சனைகளை பற்றி நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்புகிறேன்.